நார்த் இந்தியாவில் காசியாபாத் அப்படிங்கிற இடத்துல ஹிந்து ராஷ்டிரதால் கட்சியினுடைய தலைவர் பிங்கி சௌத்ரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ரோட் சைடில் வந்து ஏதோ ஃபங்க்ஷன்னா வந்து அங்கெல்லாம் ஃபுட்டு கொடுப்பாங்க, சாப்பாடு எல்லாத்துக்கும். அங்கே நம்ம ஊரில் அன்னதானம் மாதிரி, நம்ம ஊரில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்போம்ல, அங்கே என்ன பண்ணுவாங்க, நிற்க வச்சு ஒவ்வொருத்தருக்கும் அந்த கப்பில் தொன்னையில் மாதிரி கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு இஸ்லாமிய நண்பர் வந்து வாங்க போயிருக்காரு. அப்போ வந்து அந்த தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முஸ்லீம்ஸ் எல்லாம் இங்கே வராதிங்க, ஹிந்துவுக்கு மட்டும்தான் நாங்கள் சாப்பாடு கொடுப்போம், முஸ்லீம்ஸ் எல்லாம் இங்கே வரவே வராதிங்க, ஹிந்துன்னா கேளுங்க நாங்கள் உயிரே தருவோம், முஸ்லீமுக்கு நாங்கள் எதையுமே தரமாட்டோம்னு சொல்லி மூஞ்சி அடித்த மாதிரி பேசி விரட்டி அடிச்சிருக்காப்புல. இதனால தான் நார்த் இந்தியா அப்படிங்கிறது வந்து நம்ம கேவலமாக பார்க்குறோம். நார்த் இந்தியாவை அவனுக்கு இன்னமும் இஸ்லாமிய சகோதரர்களை விரோதியாக மட்டுமே பார்க்குறானே. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் நடந்த மதுரை அழகர் திருவிழா இருக்கு இல்லைங்களா, அங்கே எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர் வந்து நீர்மோர் கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் வந்து அந்த ஃபங்க்ஷன்லேயே கலந்துக்கிறாங்க. ஒரு அம்மா வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து அப்படியே மீனாட்சி வேஷம் போட்டு அந்த கோயிலுக்கு அனுப்பிச்சி விடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. எனக்கு ரொம்ப வயிற்றுச்சலோட ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். 50 வருஷம் ஆனாலும் வட இந்தியா தமிழ்நாடு ஆகவே ஆகாது.